இன்றைக்கும் தேவன் நமக்கு வாக்குத்தத்தமாக கொடுக்கிற வசனத்துக்கு நேராய் நம்முடைய கவனத்தை திருப்புவோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம், Book of Gospel according to Saint John, chapter 14. யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 1வது வசனம். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. எல்லாரும் சொல்லுங்க, உங்க இருதயம் கலங்காதிருப்பதாக. அப்படி உங்க இருதயத்தில் கையை வைத்து சொல்லுங்க, என் இருதயம் கலங்காதிருப்பதாக. Once more, என் இருதயம் கலங்காதிருப்பதாக. என் இருதயம் கலங்காதிருப்பதாக. தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். அல்லேலூயா. உங்கள் இருதயங்கள் கலங்காதிருப்பதாக. இயேசு கிறிஸ்துடைய வார்த்தைகள் இவைகள். ஏதோ ஒரு காரியத்தை குறித்து நீங்கள் நினைத்து ரொம்ப கலங்கிட்டு இருக்கீங்க. கவலைப்படுறதுனால உங்க கவலை, நீங்க எதை குறித்து கவலைப்படுறீங்களோ அந்த காரியத்தை ஒரு முளை கூட்டவும் முடியாதான், ஒரு முளை குறைக்கவும் முடியாது. நீங்க கவலைப்படுவதனால எதுவும் மாற போறது இல்லை, அப்படிதான் இருக்க போகுது. ஆமாவா இல்லையா? நீங்க யாரையோ குறித்து கவலைப்படுறீங்க, நீங்க கவலைப்படுறீங்கன்னு அவங்க மாற போறது கிடையாது. ஏதோ ஒரு சூழ்நிலையை கண்டு நீங்க கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க. ஐயோ அவங்க கவலைப்படுறாங்கன்னு சொல்லி அந்த சூழ்நிலை மாறி போறதும் கிடையாது. அந்த சூழ்நிலை அங்கேதான் இருக்க போகுது. ஆமாவா இல்லையா? ஆனா நீங்க கவலைப்படுவதனாலே நீங்கள் எண்ணத்தை கூட்ட முடியும், எண்ணத்தை குறைக்க முடியும். கவலைப்படாதிருங்கள், கலங்காதிருப்பதாக. உங்கள் இருதயங்கள் கலங்காதிருப்பதாக. சூழ்நிலைகளை கண்டு உங்க இருதயம் கலங்காதிருப்பதாக. தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள். கலங்குறதுக்கு பதிலான மனசு என்னமா? தேவனிடத்திலே விசுவாசமாயிரு. அப்படி என்றால் அதற்கு அர்த்தம் என்னன்னா, யாரோ ஒருவர் இது எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்றார். இந்த கொஞ்சம் கலங்குறதை நிறுத்திட்டு இவைகளை எல்லாம் ஆளுகிற அந்த தகப்பனை, அந்த தேவனை நம்முடைய தகப்பனாய் கொண்டிருக்கிற நாம் அவர் மேல் விசுவாசமாய் இருக்க வேண்டும். அதனால வேதவசனம் சொல்கிறது, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். அது மாத்திரம் இன்னொரு வசனம் சொல்லுகிறது, விசுவாசம் இல்லாமல் என்னெல்லாம் சேருமோ அது எல்லாமே பாவமா. விசுவாசம் இல்லாமல் செய்யக்கூடிய எல்லா காரியம், அந்த வசனத்திற்கு நேரம் இல்லை. ஆனா ரோமருக்கு நிருபம் 14ஆம் அதிகாரம் 23வது வசனத்தில் நீங்கள் வாசிக்கலாம், விசுவாசத்திலே வராதது யாவும் பாவமா இருக்கிறது என்று வேத வசனம் சொல்லுங்க. Everything that does not come through faith is a sin. அப்ப விசுவாசமாய் இருங்கள், கலங்காமல் இருங்க, ஆனால் விசுவாசமாய் இருங்க. இந்த கலங்கி இருக்கிறவர்களை குறித்து ஆண்டவர் வந்து ஒரு வார்த்தையை சொல்றார். அதாவது விசுவாசத்துல வந்து ஆண்டருக்குள்ள வந்து இயேசுவை விசுவாசித்து ஞானஸ்தானம் எடுத்து பின்பு நிறைய காரியங்களை குறித்து கலக்கும். சில பேர்களுக்கு வந்து அவங்களுடைய பாரம்பரியத்தை குறித்து கலக்கும், சூழ்நிலைகளை குறித்து கலக்கும். இதுல கூட நீங்க இந்த வசனத்துல ஏன் இயேசு கிறிஸ்து சொல்றாரு நீங்க பின்னாடி வாசிச்சு பாத்தீங்கன்னா, அவர் சொல்லுகிறார், நான் சீக்கிரம் வரப்போகிறேன், உங்களுக்காக ஒரு வாசஸ்தலத்தை நான் ஏற்படுத்த போகிறேன். உங்களுக்காக அங்க வந்து அதே என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாமல் இருந்தால் நான் உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன், ஒரு வாசஸ்தலத்தை உங்களுக்கு ஆயத்தம் பண்ணபடி நான் செல்ல போகிறேன். அதனால இருதயத்துல கலங்காதீங்க. ஏன்னா இந்த உலகத்தோடு உங்க வாழ்க்கை முடியல. நிறைய பேர் இந்த உலகம் தான் வாழ்க்கை நினைச்சு ஓடிட்டு இருக்கான். ஒரு நீட்டா ஒரு கயரை வச்சீங்கன்னா, அந்த நீட்டான கயர்ல ஒரு சின்ன பகுதி தான் இந்த உலகத்துல நாம் வாழ போகிற வாழ்க்கை. இந்த உலகத்துல வாழ்ந்த வாழ்க்கைக்கு அப்புறம் யுக யுகமாய் அவருடைய சமூகத்தில் அவரோடு கூட நாம் வாழ போகிறோம். ஆனா நம்முடைய கவலை எல்லாம் எங்கன்னா இந்த சின்ன பகுதியை பத்தி தான், நம்முடைய கஷ்டங்கள் அதை பத்தி தான். நிறைய பேர் அதுக்கு அப்புறம் இருக்க போகிற வாழ்க்கை குறித்து கவலைப்படுறதே இல்லை. தேவனின் மேல் விசுவாசமா இருக்கிறவங்க உங்க லைஃப்ல எல்லாமே பேலன்ஸ்டா இருப்பாங்க. ஒரே சைடா கவலையா இருக்க மாட்டாங்க. அப்ப இவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு வார்த்தை ஆண்டவர் சொல்றாரு. மத்தேயு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 30வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது, இப்படி கலங்கர்களை பார்த்து தேவன் சொல்லுகிற ஒரு வார்த்தை, அற்ப விசுவாசிகளே. எல்லாம் சொல்லுங்க, விசுவாசிகள் தான் இவங்க, வேற யாரும் கிடையாது. ஆனா இவங்க எப்படிப்பட்டவங்க? அற்ப விசுவாசி. அப்ப நம்ம எல்லாம் விசுவாசிகள், நம்ம ஒரு பேரை வச்சு ஆண்டவர் ஒரு பேர் வைக்கிறார். இந்த கலங்கர்களை பார்த்து என்ன சொல்றாரு? அற்ப விசுவாசிகளே. தொடர்ந்து வாசிங்கள் இந்த வசனத்தை. இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பிலே போடப்படும் காட்டுப்புல்லுக்கு தேவன் இவ்விதமாய் உடுத்துவித்தால்
உங்களுக்கு உடுத்துவிப்பது அதிக நிச்சயம் அல்லவா? அல்லேலூயா. இன்றைக்கு வளர்ந்து நாளைக்கு அடுப்புல போட போகக்கூடிய ஒரு காட்டுப்புல்லுக்கேட ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறேனே, அப்ப உங்களுக்கு நான் ஒரு திட்டத்தை வச்சிருக்க மாட்டேனே? நீங்க ஏன் கலங்குறீங்க? உங்க சூழ்நிலையில, உங்க கண்ணீரின் பாதையில, உங்க நிந்தையின் பாதையில, அவமானத்தின் பாதையில நான் ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறேன். ஆண்டவர் அந்த இடத்துல ஏன் சொல்றாருன்னா, நீங்க கலங்காதீங்க, எதை குறித்து கவலைப்படாதீங்க, என் மேல விசுவாசமா இருங்க, தேவன் மீது விசுவாசமா இருங்க. ஏன் விசுவாசமா இருங்கன்னா, உங்களுக்காக ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறேன். I have a master plan for you. உங்களுக்காக ஒரு பெரிய திட்டத்தை கொண்டிருக்கிறேன். அற்ப விசுவாசிகளா இருக்காதீங்க, அற்ப விசுவாசிகளா இருக்காதீங்க. இன்னைக்கு தேவ ஆவியானவர் உங்க இருதயத்தோடு கூட இடைப்படுவதை நான் ஆவியில உணர்கிறேன். நீங்க ஏதோ காரியத்தை குறித்து கவலைப்பட்டு கவலைப்பட்டு கலங்கி கலங்கி அநேக காரியங்களை இந்த கலக்கம் வந்துச்சுன்னா, சயின்டிஸ்ட் நிறைய பேர், இந்த டாக்டர் சயின்டிஸ்ட் சொல்றாங்க, இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற முக்காவாசி நோயுடைய காரணமே உங்க கவலை தான். கவலைனாலதான் கேன்சர் வருது, கவலைனாலதான் ஹார்ட் டிசீஸ் வருது, இருதய நோய்கள் வருது, கவலைனாலதான் பிளட் பிரஷர் வருது. இப்படி எல்லா பிரச்சனைக்கும் அநேகமா மூளை காரணமா இருக்கிறது இந்த கவலை, கலங்கிறது தான், மனசு கலங்கிறது தான். அது கலங்கி 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 நைட்லாம் தூங்காம அது குறித்து நினைத்து நினைத்து நினைத்து, ஆனா இவங்க நினைக்கிறதுனால எதுவுமே மாற போறது இல்லைன்னு அவங்களுக்கு தெரியும். ஆனாலும் அந்த கலக்கத்தை விட மாட்டாங்க. இன்னைக்கு தேவ ஆவியானவர் உங்களுக்கு உங்களோடு கூட இடைப்படுகிறார். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்க. நீங்க தேவனை பிரியப்படுத்தணும், அவர் மேல விசுவாசம் இல்லாமல் அவரை பிரியப்படுத்துவது கூடாத காரியம். அவர் மேல் மாத்திரம் விசுவாசமாயிருங்க. God has a master plan for you. இந்த மாஸ்டர் பிளான் இந்த உலகத்தோடு முடியல. தேவன் யுக யுகமாய் ஒரு நித்திய திட்டத்தை நம்மை கொண்டு வைத்திருக்கிறார். உங்க ஒவ்வொரு பேரையும் குறித்து வைத்திருக்கிறார். நீங்க இந்த உலகத்தை குறித்து கவலைப்பட்டுக் கொண்டிருக்கும் பொழுது, கர்த்தரோ நம்மை குறித்ததான நித்திய திட்டத்தை வைத்திருக்கிறார். எத்தனை பேர் அந்த நம்பிக்கைக்குள்ள வரீங்க? நம்பிக்கைக்குள்ள வரவங்க கரங்களை தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க. Amen. God still has a master plan about us. நம்மை குறித்து நித்தியத்தின் திட்டத்தை வைத்திருக்கிறார். நமக்காக வாசஸ்தலங்களை ஏற்படுத்தினார். Amen. நம்ம என்ன செய்யறோம்? சின்ன சின்ன காரியத்துக்கெல்லாம் கவலைப்பட்டு இருக்கோம். சொல்றாரு, நான் உனக்காக வாசஸ்தலத்தை ஆயத்தப்படுத்துறேன். அப்ப இந்த வாசஸ்தலத்துக்கு எட்டும்படி இந்த பூமியில நிறைய திட்டத்தை அனுப்பி வச்சிருக்காரு. நமக்கு ரோட போட்டு வச்சுட்டாரு. இன்னைக்கு இருக்கிற ஏதோ ஒரு காரியத்தை குறித்து நீங்க கவலைப்படாதீங்க. இந்த அக்டோபர் மாதத்துல தேவன் சொல்லுகிறாரு, come into my master plan. நீ திட்டம் போடாத. இந்த ஆண்டுடைய மாஸ்டர் பிளான் விட்டு வெளியே போனாலே பிரச்சனை தான். எல்லாரும் சொல்லுங்க, ஆண்டுடைய மாஸ்டர் பிளான் விட்டு. ஆண்டவர் கொடுத்த மாஸ்டர் பிளான் ஈசாக், ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும். ஆனா இவங்களே ஒரு போட்டாங்க ஒரு மாஸ்டர் பிளான். அதான் பேர் என்னது? இஸ்மாயில். இஸ்மாயில் போட்ட பிளான் இன்னைக்கும் போராடிட்டு இருக்கான். இன்னைக்கும் அன்னைக்கு போட்ட வீட்டுக்குள்ள போட்ட திட்டம், 4 செவருக்குள்ள போட்ட திட்டம் ஒரு பிளான் பண்ணலாம். நம்ம ஏதோ வேலைக்காரி இருக்கா, அவரோட பொஞ்சாதியா மாத்திக்கும், அவ்வளவுதான். இந்த காட்ஸ் பிளான் வேண்டாம். இந்த காட்ஸ் பிளானை தட்டிட்டு நம்ம பிளான் எங்க போடுறோமோ அப்புறம் நம்ம லைஃப் ஃபுல்லா அதை ஃபைட் பண்ணிட்டே இருப்போம். ஏன் காட்ஸ் பிளானை விட்டு வெளியே வந்தாங்கன்னா, ஏன்னா இந்த கலக்கம் மனசுல ஒரே கலக்கம். இந்த கலக்கம் உங்க இருதயத்துல வந்துச்சுன்னா பிசாசானவன் அதுல தான் ஆபரேட் பண்ணுவான், அதுல தான் வேலை செய்வான். ஏவாவுடைய இருதயத்துல கலக்கம் இருந்தது, அதை ஆபரேட் பண்ணா, பொய்ய பேசினா. இன்னைக்கு உங்க இருதயம் கலங்காது இருப்பதா? ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்காக மாஸ்டர் பிளான் வச்சிருக்கிறேன். அதுவும் எனக்கு அது ரொம்ப பிடிச்ச ஒரு காரியம். அதிகமா தொட்ட காரியத்துல வசனத்தை வாசிக்கும் பொழுது, என் மாஸ்டர் பிளான் இந்த பூமியோட முடியல, யுக யுகமாய் தேவனுடைய சமூகத்துல அவரோடு கூட யுக யுகமாய் வாழக்கூடிய God has a master plan for us. அதனால நீங்க இந்த உலகத்தில் இருக்கிற சின்ன காரியங்களை குறித்து நீங்க கவலைப்பட்டு கர்த்தருடைய மாஸ்டர் பிளானை விட்டு வெளியே போயிடாதீங்க. இந்த அக்டோபர்ல உங்க விசுவாசத்தை உறுதிப்படுத்துங்க, ஸ்திரப்படுத்துங்க. கர்த்தருடைய திட்டங்கள் உங்கள் கண்களுக்கு முன்பாக தெளிவாகும்.